நாங்க கூட்டல இருக்கோம் நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா அது பப்ளிசிட்டி. ஓகே. அவங்க சொன்னா அது நியூஸா தான் வரணும். பப்ளிசிட்டி தேடிக்கூடாது. நாளைக்கு ஒருவேளை ஏதாவது ஒன்று நினைச்சுன்னா பயபோல ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணிச்சு மாப்பிள்ள அசிங்கம் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்னு கேவலப்படுத்துவாங்க. 200 வார்டுக்கு 9,000 கோடினா ஒரு வார்டுக்கு 45 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் ஒரு வார்டுக்கு. 2 கிலோமீட்டருக்கு உங்களால் 50 கோடி செலவு பண்ணி நல்லது செய்ய முடியாது. குப்பை கழிவு இல்லாமல் பார்த்துக்க முடியாது, ரோடு நல்லா போட முடியாது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் சரியா பார்த்துக்க முடியாது. நான் சொல்றது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. நீங்களே பண்ண முடியுன்றீங்க, ஏன் பண்ணல? ஒரு வியாபாரி, அரிசி கடை வியாபாரி ஏன் 70 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறான்? அவனுக்கு வாடகை இருந்துச்சு, எல்லாமே மாறிடும். எல்லாமே அப்படியே தூக்கி உங்க வீட்டுல தங்கமா கொட்டுவோம்லாம் சொல்ல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்களும் கூட்டணியில இருக்கீங்க, ஆனா உங்களுக்கும் சரியான முடிவு தெரியாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, நாங்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கோம். நாங்க ஆதரவு கொடுக்குறோம். கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவங்க கிட்ட இருந்து வரணும். அரசியல என்ன வேணாலும் நடக்கலாம், புரியுதா? நானா சொல்லிக்கூடாது. நாங்க கூட்டணியில இருக்கோம் நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா அது பப்ளிசிட்டி. அவங்க சொன்னா அது நியூஸா தான் வரணும். பப்ளிசிட்டி தேடிக்கூடாது. நாளைக்கு ஒருவேளை ஏதாவது ஒன்று நினைச்சுன்னா பயபோல ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணிச்சு மாப்பிள்ள அசிங்கம் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்னு கேவலப்படுத்துவானுங்க. அது எனக்கு தேவையில்லை. நான் பப்ளிசிட்டி பண்றதுக்காக வரல. தமிழ்நாடு இளைஞர் கட்சியோ காமேஷோ பப்ளிசிட்டி தேட வரல. மக்களுக்கு சேவை செய்ய ஒரு அரசியல்ல இறங்கி இருக்கோம் நாங்க. அது அரசியல்ல போனாதான் நம்ம எதிர்பார்த்த எல்லா வேலைகளும் செஞ்சு தர முடியும். உதாரணத்துக்கு நீ நெல் பிரச்சனை, நெல் கொள்முதல் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், தாவேகா அந்த பிரச்சனை தீரும், கண்டிப்பா தீரும். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இங்க சென்னை தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, அதுவும் தீரும். நெக்ஸ்ட் நான் சொல்லுங்க. சரி, எல்லா பிரச்சனையும் தீரும் தான் சொல்றீங்க. அதுக்கான வழிகள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லணும்ல. டாக்ஸ் ஏறிட்டாங்க எல்லாத்தையும். கிட்டத்தட்ட 9,000 கோடி, 200 வார்டு, 200 வார்டுக்கு 9,000 கோடினா ஒரு வார்டுக்கு 45 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் ஒரு வார்டுக்கு. 10,000 மக்கள் வாழ்ற ஒரு வார்டுல 50 கோடி ரூபாய். 50 கோடினா 5 தெரு, மேக்சிமம் 10 தெரு வச்சுங்க. 10 தெருக்கு 50 கோடி, ஒரு வார்டுக்கு 50 கோடி, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வச்சுங்க. 2 கிலோமீட்டருக்கு உங்களால் 50 கோடி செலவு பண்ணி நல்லது செய்ய முடியாது. நீங்க நினைச்சா மாதிரி குப்பை கழிவு இல்லாம பார்த்துக்க முடியாது, ரோடு நல்லா போட முடியாது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் சரியா பார்த்துக்க முடியாது. நான் சொல்றது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பண்ண முடியாது. பண்ண முடியும். நீங்களே பண்ண முடியுன்றீங்க, ஏன் பண்ணல? நான் கொடுக்குறது டேட்டா போய் செக் பண்ணிக்கங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்ட்டு. சென்னை 9,000 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 9,000 crores தொட்டிருக்கோம். ஏன்னா 6,000 crores ஃபர்ஸ்ட் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏற்றிட்டாங்க, வெல்த் டாக்ஸ் ஏற்றிட்டாங்க, அந்த டாக்ஸ், இந்த மெட்ரோ டாக்ஸ் ஏற்றிட்டாங்க, மெட்ரோ வாட்டர் டாக்ஸ் ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. வாடகை நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்க, இப்போ என்ன கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்து, ஒரு உதாரணத்துக்கு 10,000 ரூபா கொடுத்தீங்க, நீங்கள் 12,000 ரூபா ஆயிடுச்சா, 14,000 ரூபா ஆயிடுச்சா? ஏறிட்டே போகுது. விலைவாசி ஏறுதா இல்லையா? 2 மடங்கு. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி விலை எவ்வளோ? 35 ரூபா கிலோ. இன்னைக்கு எவ்வளோ? 60 ரூபா கிலோ இருக்குல்ல. இப்போ விலைவாசி இவ்வளோ தூரம் ஏறுது இல்லை, அப்போ இதெல்லாம் எங்கேருந்து ஏறுது? அவன் ஏன் கொடுக்குறான்? கடை வாடகை ஏறிச்சு, கடை வாடகை ஏறினா கமர்ஷியல் டாக்ஸ் ஆகிடுச்சு, கரண்ட் பில் ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிட்டே போகுது இல்லை. அப்போ அவன் வாடகையும் ஜாஸ்தி இருக்குமா? அந்த என்ன பண்ணுறான்? அரிசியில் வைக்கிறான் அவன், விற்கிற வியாபாரி. ஒரு வியாபாரி, அரிசி கடை வியாபாரி ஏன் 70 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறான்? எல்லாமே ஏறுது இல்ல. அவனுக்கு வாடகை ஏறிச்சு, எல்லாமே மாறிடும். எல்லாமே அப்படியே தூக்கி உங்க வீட்டுல தங்கமா கொட்டுவோம்லாம் சொல்ல. ஆனால் அதுதான் சொல்ல வரல. ஆனால் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது அதை மாற்றும் முயற்சியில் இறங்கி அதை சாதிப்போம்னு சொல்ல வர. அதுக்காக தான் மாற்று கட்சியை நாங்க அரசியலுக்கு வரோம்னு நம்மளுமே சொல்லிட்டு இருக்கோம். தீர்வு கட்சி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுகக்கு மாற்று தான் அதிமுக, புரியுதா? இப்ப நீங்க நல்லா பாருங்க. இப்போ டாஸ்மார்க் ஊழல் ஒரு உதாரணத்துக்கு, டாஸ்மார்க் இருக்கு. அந்த டாஸ்மார்க்கு என்ன பண்ணாரு இப்ப இருக்கிற ஐயா முதலமைச்சர்? அவர் பேரன்ல இருந்து அவர் வீட்டு வாசல கொடி பிடிச்சிருந்தாரா இல்லையா? டாஸ்மார்க்கை மூடவும் 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 ஒரு போராட்டம் பண்ணார். ஓகேவா? அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அதிமுக கட்சி டாஸ்மார்க்கை மூடவும் மூடவும் வச்சுக்கிறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல மாற்று என்று என்னன்னா, நான் அவன் பண்ணாம இருக்க போராட்டம் பண்ணுவேன், இவங்க வந்தா இவன் பண்ணாம இருக்க போராட்டம் பண்ணுவேன், கட்சி வரைக்கும் போராட்ட பண்ணுவேன், மாற்றுன்னு சொல்லலாம். அதை மாத்த மாட்டாங்க. மாற்று கட்சி என்பது மாத்தாமல் இருப்பதுதான் மாற்று கட்சி. நாங்க தீர்வை நோக்கி வரோம். சொல்யூஷன் பேஸ்டு பாலிடிக்ஸ். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல நெகிழி இல்லாமல். ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு, ஸ்பாஞ்ச் கெனால்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது ரோட்ல நான் போடும்போது அந்த ஸ்பாஞ்சையும் சேர்த்து எடுத்துட்டு வருவேன். அப்ப தண்ணி நீங்க நிக்குதுன்னு அது ஒட்டு மொத்தமா உறிஞ்சிக்கும் உள்ள. மழை காலத்துல தண்ணி நான் எடுத்துக்க முடியும். இப்பதான் நீங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறீங்க. இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சைனாலையும் ஹாங்காங்லயும் ஜப்பான்லயும் கட்டினது.
ஓகே புரியுதா? இதெல்லாம் பழசு. இப்ப அவன் ஸ்பாஞ்ச் வாட்டர் கெனால்ஸ் ரோட் சிஸ்டம் போயிட்டான். ஒரு ரோடு, அந்த ரோடு ஓரமாக ஸ்பாஞ்ச் வாட்டர்ஸ் சில கெனால்ஸ் சொல்றாங்க. அந்த ஸ்பாஞ்ச் வாட்டர்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது ரோட்லயே தார் ரோட்லயே ஸ்பாஞ்சஸ், அது மொத்தமா உரியும். அது தேவைப்படும் எடுத்துக்க முடியும். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஸ்டாம் வாட்டரோட கட்டி முடியல. அதுதான் சொல்ல வரும். ஓகே, இப்போ இந்த ஒரு நிமிஷம், இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம்? இந்த ஆர்வம் ஏன் வருதுன்னா, என் மக்களுக்கு இது நடக்கணும்ன்ற ஆசை. அங்க அவன் அப்படி பண்றானே, இவன் இப்படி பண்றான். நம்ம போறோம், ஃபாரின் டூர் போயிட்டு வரோம், போய் பார்த்துட்டு அந்த நாடு இப்படி இருக்கு, இந்த நாடு இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் வரது பத்தாது. என் நாடு அப்படி இருக்கணும்ன்ற முயற்சி எடுக்கணும்ல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் பார்க்குறேன். அப்போ என் நாட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கூகுள் பண்றோம். முதல்லலாம் வந்து ஔவையார் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. ஆனா இப்ப ஔவையார் தான் தெரியுமா சொல்லியிருப்பாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாது கை விரல் அளவுன்னு இருப்பாங்க. உங்க உலகமும் உங்க கைக்குள்ள இருக்கு. அப்போ இதை நம்ம போய் தேடுறோம், தேடி பார்க்குறோம், எடுக்கிறோம். அப்போ இது சூப்பரான ஐடியா இருக்கு, இதை நம்ம இங்க கொண்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கிறோம்ல. இந்த சிந்தனை, மக்கள் மேல் இருக்கும் அக்கறையும் நாட்டின் மண் மீதும் நாட்டின் மீதும் இருக்கிற பற்று இருந்துச்சுன்னா யாராலையும் சாத்தியப்படும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வா தாவேக வந்து ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அது மக்கள் எவ்வளவுக்கு ஆதரிக்கிறாங்க 2026 தான் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு தெரியும் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் கொடுத்தீங்கன்னா நான் சொன்னது ஜஸ்ட் 1%, இந்த மாதிரி 99% உங்களுக்கு இருக்கு, நடக்கும். ஏன்னா நீங்க கேட்டதுல ஒரு ஃப்ளோல என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லலாம், உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போலாம். எந்த டாபிக் எடுத்தாலும் அது பேச ரெடி. அதுக்கான பசங்க பாவம் மக்களுக்கு போர் அடிச்சிடும், அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, சீக்கிரம் நடக்கும். இல்ல அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் கஷ்டப்படுங்க, அவ்வளவுதான் எல்லாம் சொல்ல முடியும். தாவேக தலைவர் வந்து நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ண போறாரு, அடுத்த மாநாடுகள் நடக்குமா நடக்காதா, பிளஸ் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் இருக்கு, ஒரு ஆதரவு கட்சியா, உங்களுடைய நிலைப்பாட சொல்லுங்க. ஒருத்தர் பார்ப்போம், அவ்வளவுதான். நமக்கு எப்படி மேடம் தெரியும்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ரதி மேடம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் அதற்கு நான் பேச ரெடி. அவர் அப்படி இந்த வியூஸ் வாங்கறதுக்கு, டிஆர்பி ரேட்டிங்க்கு நேற்று நைட் 2 பேரும் பேசிட்டாங்க, இவ்வளவு சீட்டு பேசிட்டாங்க, இதெல்லாம் பேசுற ஆள் நான் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், என்ன 100 பேர் பார்த்தா கூட அந்த 100 பேருக்கு நான் உண்மையா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு அவன் இதை வாதத்தை எடுத்து வச்சான்னா அவன் பேசும்போது அவன் ஆத்தரைஸ்டா பேசணும். ஏன்னா அது அந்த நம்பிக்கை நான் கொடுக்கணும் அவனுக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், அவன் வேற ஒரு கட்சியில இருக்கான். 2 பேர் கண்டிப்பா பாலிடிக்ஸ் பேசும்போது நான் பேசியிருக்கிற இந்த டாபிக்கை, இந்த விஷயத்த 1-2 விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிட்டு பேசினான் அப்படின்னா அவனோட அரசியல் அறிவு மேம்படும். பிளஸ் அந்த இடத்துல அவன் ஜெயிப்பான். ஓ இந்த இடத்துல இவ்வளவு இருக்கு பாடுறா அப்படின்ட்டு அவன் அந்த வாதத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சின்ன ஒரு டூலா, கருவியாக, ஒரு டேட்டாவா தான் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அதனால நான் பேசுறது உண்மையா இருக்கும். நான் எனக்காக பேசல, மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அங்க கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட எண்ணம். மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நீங்க கேட்டீங்க, ஒரு தண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது இவ்வளவு இருக்குன்ற போது ஒரு 10 பேர் அதை பார்த்துட்டு இவ்வளவு சூப்பரா இருக்கேடா அப்படின்ட்டு அந்த 10 பேர் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி இப்படி போயிட்டு மக்கள் மாற்றுக்கான வாக்களிக்கும் போது தீர்வை நோக்கி இந்த 2 கட்சியும் வேணான்னு தாவேக்காக வாக்களிக்கிறது, அதுதான் என்னோட வெற்றியா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது அவர்கள் என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியாது. நாங்க ஒரு கூட்டணி கட்சி தான், கூட்டணி கூட இல்ல, ஆதரவு கொடுக்குற கட்சி, கூட்டணிக்காக வெயிட் பண்ற கட்சி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும், கண்டிப்பா நம்ம உட்காந்து பேசுவோம். உங்க கூட வந்து இன்னும் கூட்டணி வந்து முடிவாகல இல்லையா? சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் டைம்ல பாப்போம் தம்பின்ட்டு. நான் தான் மறுபடியும் சொல்லிட்டேன்ல, எனக்கு பப்ளிசிட்டி வேணாம், நியூஸ் வேணும்ட்டேன். அவங்க கிட்ட நியூஸ் வரும், வெயிட் பண்ணுவோம். ஓகே சார், உங்களுடைய பல வேலைகளையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்து நேரம் செலவழித்து உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்க கூட செலவழிச்சிங்க. நன்றிகள் சார். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.